நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தால் துப்பாக்கி சூடு நடத்த துணை ராணுவ வீரர்கள் துப்பாக்கிகளுடன் தயார் நிலையில் உள்ளனர். நாடாளுமன்றத்தை நோக்கி சிஜேபி கட்சியினர் அமைதி பேரணி நடத்தி வருகின்றனர். அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. மேலும் கண்ணீர் புகை குண்டும் வீசப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைந்தால் துப்பாக்கி சூடு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தை நோக்கி அமைதி பேரணி நடத்தி வரும் சிஜேபி கட்சியினரால் டெல்லி முழுவதும் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அங்கு இணையதளமும் துண்டிக்கப்பட்டது. மேலும் மெட்ரோ ரயில் நிலையங்களும் மூடப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்திற்குள் யாரேனும் நுழைந்தால் துப்பாக்கி சூடு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தேசிய அளவிலான நீட் தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவு விவகாரங்களுக்கு எதிராக சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் மற்றும் சிஜேபி அமைப்பினர் கடந்த ஒரு மாத காலமாக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல போராட்ட குழுவினர் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இதற்கு எந்த விதமான அனுமதியும் வழங்கப்படவில்லை. அதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பகுதியில் இந்த பேரணி நடத்தப்பட்டால் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும், பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உண்டாகும், மத்திய டெல்லியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதையெல்லாம் கருதி இந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக டெல்லி காவல்துறையினர் தெரிவித்து வந்த நிலையில் தடையையும் மீறி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயற்சித்து வருவதால் காவல்துறையினரின் தடியடி நடவடிக்கைக்கு உள்ளாகி உள்ளனர். காவல்துறையை பொறுத்தவரை ஜந்தர் மந்தரில் ஒரு நாள் மட்டுமே போராட்டம் நடத்துவதற்கு இந்த சிஜேபி அமைப்பிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாகவும், ஆனால் அனுமதியை மீறி அவர்கள் போராட்டத்தை நீட்டித்துள்ளதால் ஒட்டுமொத்த உண்ணாவிரத போராட்டமுமே சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் பேரணிக்கான முறையான எழுத்துப்பூர்வ அனுமதியும் கோரப்படவில்லை என கூறி வந்தனர். ஆனால் தாங்கள் இது குறித்து ஏற்கனவே வாய்மொழியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்து விட்டோம் என சிஜேபி அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் வைஷ்ணவி கௌரும் தெரிவித்திருந்தார். கடந்த 21 நாட்களாக ஜந்தர் மந்தரில் தொடர் உண்ணாவிரதத்தில் இருந்த லடாக் ஆர்வலர் சோனம் வாங்சு கூட 2 தினங்களுக்கு முன்னர் அதிகாலையிலேயே டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரிலும் மருத்துவ ஆலோசனையின் பேரிலும் காவல்துறையினரால் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டு சர்தார்ஜிங் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார். பிறகு அவருக்கு கடுமையான நீர்ச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சம்பவத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருந்தது. அப்போது போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதாகவும் சிஜேபி அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் அபிஜித் தீப்கே தற்காலிகமாக காவலில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்பட்டது. ஆனால் தடியடி மற்றும் மின்சாரத்தை துண்டித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை டெல்லி காவல்துறை திட்டவட்டமாக மறுத்திருந்த நிலையில் இன்று சொன்னபடியே சிஜேபி அமைப்பினர் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்றதால் பதற்றம் பயங்கரமாக நிலவி வந்தது. 300க்கும் மேற்பட்ட டெல்லி போலீசாரும் விரைவு அதிரடி படையினரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது தடியடி நடத்தி அவர்களை கலைத்து வந்தனர். தற்காலிகமாக இணைய சேவைகளும் டெல்லியின் மத்திய பகுதிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக முழுமையாக துண்டிக்கப்பட்டிருந்தது. டெல்லி போலீசாரும் துணை ராணுவமும் இணைந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரை தடுக்க தடியடி நடத்தி வருகின்றனர். நீட் தேர்வு முறைகேட்டிற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். எனவே இந்த இணையத்தில் உருவாக்கப்பட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் கடந்த ஒரு மாத காலமாக டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது தடியடி நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் அதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பகுதியில் பேரணி செல்ல முயன்ற சிஜேபி அமைப்பினர் தடியடி நடத்தி கலைக்கப்பட்டு வருகின்றனர். போராட்டம் பயங்கரமாக தீவிரமடைவதால் கரப்பான்பூச்சி ஜனதா குழுவினருடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தவும் முன்வந்திருந்தது. மத்திய அமைச்சர் JP நட்டாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் போராட்டம் தீவிரமடைவதால் கண்ணீர் வெடிகுண்டுகளை வீசியும் கூட்டத்தை கலைக்கும் முயற்சியில் காவலர்கள் ஈடுபட்டு வந்தனர். நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளேயே அத்துமீறி யாராவது நுழைந்தால் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கும் CISF வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன்.